சூரியநாதம் 27 சூரிய ஒளியை சாட்சியாக்கி உடலில் பொருள் கண்டு தெய்வமானவர்கள் அருள் உடம்படி குருவஞ்சம் கூறும் முதல் குறிப்பு. சித்தர் பரம்பரையில் வருபவர்களுக்கு ஆசானாய் பண்டிதனாய் வருபவர்கள் எழுதும் குறிப்புகள். பரம்பரை வழியாய் வந்த பதம் அதை பற்றி மோனவரம் அதை நல்கும் கவிக்கு வான்பொருள்தானே காப்பாய். இதில் கூறும் பொருள், அன்று ஒரு ஓலை குறிப்புகள் படிப்பது ஆசான் பண்டிதன் பெயரில் வருபவர்கள் பரம்பரை படித்து உடல் அர்த்தம் இந்திரியம் அதை குறித்து ஒலிக்கு காரணமாயி முகத்தின் காட்சிக்கு பஞ்ச இந்திரிய பொருள் பயின்றவர் எழுத்துக்கு வான்பொருள் நீ காணும் சூரிய சக்தியை குறித்து எழுதுவது. பிராணயாம செயலில் அஷ்டாங்க யோகத்தில் உடலை ரட்சிக்கும் திவ்ய எழுத்தாகணும், அதை காப்பாற்றும் எழுத்துவது. அது குருவஞ்சம் முதல் குறிப்பு. 64 குறிப்புகளில் ஒன்று. இப்படி காண்பதில் 18 சித்தர்களில் 51 அட்சர பெருமைகள் கூறுவது. சூரியனை குறித்து கூறுவது நிறம், செயல், சக்தி, ஜீவன் உடம்பில் உருவாவது சூரியன் செயல் பஞ்சபூதம். உயிர் செயலுக்கு உணவு செயலுக்கு 7 கோளங்கள் சக்தி, அதை ஆண்டு வருவது சூரியன் சந்திரன். அப்படி 9 கோள தத்துவத்தில் ஜீவனாய உடலிலும் 9 சக்திகள் உண்டு. அதை நவசக்திகள் என்று கூறுவது. 9 துவாரங்கள் உடலுக்குள் உள்ளது. அது உன்னில் என்னில் நீங்கள் கூறும் சாதி மதத்தினருக்கும் உலகில் வாழும் ஜீவன்களில் சாதி மதம் இல்லை. அவைகளில் 7ஆம் அவகாசியாய நமக்கு ஜாதி மதம் இன்று உண்டு. சூரியன் செயலுக்கு இல்லை. தனித்து புல்லிற்கு கூட அது உபகாரம் செய்வது கிடையாது. சக்தியாய் பறந்து நிறைந்து ஒன்றினையும் தீண்டாமல் வானத்தின் சராச்சரனாய் செயல்பட்டு பூமிதரன் பூமியை தாங்கி ஜீவஜாலங்களிலும் சூடு சக்தியாய் செயல்படுவதில் வெள்ளை நிற சக்தியில் சிவப்பாகுவதற்கு இரத்தமாயி அதில் மஞ்சையான நிறம் உருவாவது பூமியை தாங்குகிறவன் சூடு தத்துவம். அது ஆகாரம். அது ஜீவன்கள் உண்பதில் ஜீவ உடலில் தராதரன் எந்த உடலிலும் சமச்சூடு. சூடு கூடுவது குறைவது அந்த உடலில் செயல். அதற்கு அவன் பொறுப்பு கிடையாது. உன் உடல் நீ கவனிப்பது நடப்பது. அவன் எவனுக்கும் பொறுப்பு கிடையாது. அவன் இஷ்டத்திற்கா நாம் நடக்கிறோம், நீ நடக்கிறாய். உலகில் எந்த ஜீவஜாலமும் அப்படி நடப்பது கிடையாது. இப்படி தத்துவம் முடியளவிற்கு அவன் செயல் மாற்றம் ஒருவருக்கும் என்று இல்லை. அவன் சக்தி சராசரன், ஒன்றினையும் தீண்டாமல் செயல் எல்லாவற்றிலும் உண்டு. என்னிலும் உன்னிலும் தீண்டாமல் இருப்பது போல அவன் சக்தி அடைய அவன் வழியை தேடிவர எழுத்துக்கள் வேண்டும். எழுத்து ஒலி உடலில் அதன் வடிவம் எழுத்து. ஆதி எழுத்து முள்ளு கொண்டு பன ஓலையில் மனிதன் குறித்த காலம். அது அஷ்டாங்க யோகத்திற்கு அதற்கு அதன் செயல் கூடி அந்த முள்ளு கொண்டு வரைந்த ஓலை எழுத்தின் எழுத்து ஒலி சக்தியை உள்ளில் எடை நிறுத்தி கிருத்தியம் சூரிய சக்தியை கூறுவது. அது ஆகாரம் உண்ட உடல் சக்தியை வைத்து வரைந்து எழுத்து அகக்காட்சி ஞான காட்சி உள் கண் காட்சி என்று கூறுவதில் அப்படி கூறும் ஒலி நரம்புகள் சலனம் கண்டு எழுத்தை வரைந்து சித்துடல் சூரிய உடல் ஆவதற்கு அவன் நிறமாக்கினான். அதை
இங்கு பார்க்கும் அந்த பல்பு வெளிச்சத்தில் காண்பது அந்த வெள்ளை நிறம் சூரிய நிறம். அந்த நிறம் இப்படியல்ல உடலுக்குள் ஆக வேண்டும். இந்த நிறம் வெள்ளை நம் உடலுக்குள் ஆக வேண்டும். அப்படி என்றால் இன்று நாம் வாயால் பேசி பாயசம் வைத்து கொடுப்பதோ வடைச்சுட்டு கொடுப்பதோ மாயஜாலங்கள் பேசுவதோ கிடையாது. அப்படி இந்த ஒளியை உடலுக்குள் ஆக்குவதுதான் சித்தர்கள் பண்பாடு. அதில் பட்டினத்து சித்தர் 77 கூறுவது, இல்லம் துறந்து பசி வந்தபோது அங்கு இறந்து நின்று பல்லும் கரையற்று வெள்வாயும் ஒன்றில் பற்றின்றி சொல்லும் பொருளும் இழந்து காணந்த தூக்கத்திலே அல்லும் பகலும் இருப்பதென்றோ கைலாயத்தானே. இப்படி கூறுவது இல்லம் என்பது உங்கள் வீட்டு இல்லம் கிடையாது. உடலை துறந்து பசி, அதன் பசி வந்து அங்கு இறந்து நின்றது. இந்த வெள்ளை நிற சூடு அது பக்தியால் வருவது. இந்த வெள்ளை நிற சூடு பல்லில் நிறமானது. அதுபோல வாய்க்குள் நிறமாவது, உடலுக்குள் நிறமாவது. அதை நாம் கதையாக கூறுவது உண்டு. எந்த கதை? கண்ணன் கதை. வாயில் மண்ணை தின்று உலகம் காட்டியது. அது அந்த வெள்ளை நிறத்தை கூறுவது. அந்த திவ்ய நிறம் தெய்வ நிறம். அதை அமிர்து குடிப்பது என்பது அவன் என்னில் நான் பாதி அவன் பாதி. இப்படி வரும் பெயர்களில் ஒவ்வொரு காட்சி காண்பதில் தெய்வ அவதார காட்சி. அதன் பெயர்கள் பல வடிவத்தில் வருவது, எழுத்தின் வடிவமைப்பில் ஸ்தான பெயர்கள் வருவது, உடல் செயல் 36 கணக்குகளில் ஒவ்வொரு செயல் செய்வது உடலுக்குள். அது ஆகாரக்குடல் 36 தடவை பேரு மாறி மாறி வருவதில் உடலுக்குள் செயல் 8 ஜான் உடல். அச்செயலில் நாடி நரம்புகள் 36 தடவை 4448 நாடி நரம்புகள். நக்கீரத்தேவர் கூறுவது. இவைகளில் பல செயல்கள் செய்து அவதாரம் என்றால் உடலில் தத்துவ செயல். பிராணயாமத்தில் கூடி மாறி தொடங்கும் 18 கீழ்கணக்கிலிருந்து மேல்கணக்கு தொடங்கினால் தெய்வ சக்தி உடலில். அது அவதாரமாய் எழுந்து வந்து அச்செயல் கழிந்தால் அது மாறும் சமய மூலம். அந்த வழிகளில் எவர் வந்தாலும் அந்த காட்சியை கண்டு இவர்கள் குறிப்புகளில் கூறுவது உண்டு. அது 18 சித்தர்கள் குறிப்புகளில் காணலாம். அங்கு சிலது அந்தந்த காட்சிக்கு தகுந்தவாறு உள்ள செயல்கள் அங்கு கூறுவது. இங்கு ஒவ்வொரு குறிப்புகளின் செயல் அவர் கண்டு கழிந்தால் அதை எரித்து விடுவார்கள். அந்த குறிப்பு பின்னே தேவை கிடையாது. அது எழுத்தும் நீ என்பது. இப்படி பார்ப்பதில் அறிவுடையவர்கள் சிவவாக்கியார் 307 படித்தவர்கள் உண்டு. என்னை விட அறிவில் கூடியவர்கள். அது 3:10 3 சொன்ன மூலனை தோன்றி சேர ஞானிக்கால் தூயபாதம் என் தேலை என்று வைத்த பின் இயல்பும் அஞ்செழுத்தே தோன்ற ஓத வல்லீரேல் தூய ஜோதி காணும். அப்போது 33:3 அது 36. 33 தத்துவம் என்றால் சதாசிவன், பராசக்தி, சக்தி, சிவன். அது உடலில். 36 தத்துவம் நீங்கள் காமச்சேர்ச்சையில் ஜனன குழந்தை உருவாக. அது 36 தத்துவம் உங்கள் உடம்பில் உள்ளது. அதில் இங்கு 33 என்பது 33 கலை முடிவது. அது பராசக்தி,
சதாசிவன் 33, 34 பராசக்தி, 35 சக்தி, 36 சிவன். இப்படி வருவதில் தமிழில் 36 எழுத்து உண்டு. இந்த 36 எழுத்தில் வருவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சொல் எழுத்து 15. அது இங்கு வராது. உயிர்மெய் எழுத்து 6, அது வரும். அப்போது உயிரெழுத்து 18, மெய்யெழுத்து உயிரெழுத்து 18, 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்தும் 6. அப்படி வரும்போது 36 எழுத்து. இந்த 36 எழுத்து இன்றைய பள்ளிக்கூட படிப்பில் கிடையாது. அதை 3 தரமாக சொல்வார்கள். இங்கு அப்படி கிடையாது. இப்படி வருவதில் ஞானிகால்னு சொல்லும்போது ஞானி உடலானவர் உள்காட்சை, உள்ளில் அகக்கண்ணில் உடல் உள்ளில் மொத்தம் காண்பது, அகமொத்தம் காண்பது. அது தூயபாதம் என் தலை என்று வைத்த பின் இயல்பும் அஞ்செழுத்து. அப்படி இங்கு என்று வைத்த அதை கூறி வைத்த பின் மீண்டும் தொடங்கும் அந்த அஞ்செழுத்தை தோன்ற ஓதவல்லீரேல், ஓதல் பதியிருந்து செத்திருந்து அந்த சூடு சக்தியில் கூறுவது ஓதவல்லீரே. அப்படி தூய ஜோதி காணும்போது, அந்த சூரிய ஒளியை காணும்போது 36 தத்துவ செயல் கூறுவது. இதை இன்று உள்ளவர்கள் எவர்களும் கூற மாட்டார்கள், காரணம் தெரியாது. இப்படி கூறுவதில் அடுத்தது இசைந்த பண் எழுத்தும் நீ. அப்போது எழுத்தை கூறுவது எழுத்தும் நீ, எழுத்தின் வடிவும் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ. அந்த இசைந்த பண் எழுத்தும் என்பது ஏவர்க்கும் கேட்கலாம், குழந்தைகள் வரை.